Vanakkam and welcome to RTR Unfiltered, my first video on my new YouTube channel. இந்த மாதிரி ஒரு லைட் டோனில் ஒரு சேனல் ஆரம்பிக்கணும். லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ், நம்மளோட எக்ஸ்பர்டைஸ் ஆர் ஜென்ரல் தாட்ஸ் அபவுட் மெனி திங்ஸ். அது டெக்காக இருக்கலாம், இல்லை நம்மளை சுற்றி நடக்கிற சில நியூஸ் ஆர் சினிமா, எதை பற்றி வேணாலும் ஜஸ்ட் டு டாக் அப்படின்ற ஒரு சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்றது என்னோட ரொம்ப நாள் பிளானாக தான் இருந்தது. பட் லைஃப் ஹேப்பன். ரொம்ப நாள் இன்ஃபேக்ட். ஸோ இந்த ஒரிஜினல் தாட் வந்து ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் மேலே இருக்கும். ஸோ இதுக்கு மேலேயும் தள்ளி போடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் வச்சு ஐ செட் திஸ் பிளேஸ். ஐ கால் திஸ் as மை ஸ்டேஜ் கோயிங் ஃபார்வர்ட். செட்டிங் த ஸ்டேஜ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட ஆடியன்ஸ் யாருன்னு எனக்கு இன்னும் தெரியாது. பட் நான் எங்கே பெர்ஃபார்ம் பண்ணணும் ஆர் நான் எதை பற்றி பெர்ஃபார்ம் பண்ணணுன்ற கிளாரிட்டி எனக்கு இருக்கணும். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டியூ வி கேன் கோ டு த ஷோ. இந்த சேனல் ஆர் என்னோட வீடியோஸோட ப்ரைமரி மோட்டிவ் எதை சுற்றி இருக்க போகுது அப்படின்னா, our personal growth and how we are gaining and utilizing the life experiences. அதை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறோமா, இல்லை நம்ம இதை விட பெட்டராக பண்ணியிருக்கலாமா, இல்லை how it could. அண்ட் ஆப்வியஸாக லைக் பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் ஆர் வெரி பர்சனல். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் என்னோட தாட்ஸ் அதை என்னோட லைஃப்பை எப்படி இம்பேக்ட் பண்ணுச்சுன்றது தான் வந்து இங்கே ப்ரைமரியாக இருக்க போகுது. அண்ட் இஃப் இட் ஹெல்ப்ஸ் யூ, ஐ வில் பி லைக் கிரேட்ஃபுல். ஐ ரொம்ப ரீசெண்டாக தான் வந்து ஒரு இடத்துல, இன்ஃபேக்ட் அதுதான் எனக்கு இந்த சேனலை இப்போ ஸ்டார்ட் பண்ணியே ஆகணுன்றதுக்கு ஒரு கிக் ஸ்டார்டராக கூட இருந்தது. லைக் எவ்ரி கிரேட் கான்வர்சேஷன் ஸ்டார்ட்ஸ் வித் அ சிம்பிள் தாட். இதை இதை ஜஸ்ட் லைக் தட் நான் படிச்சுட்டு ஸ்க்ரால் பண்ணி போயிட்டேன். ஐ திங்க் ஐ saw it in இன்ஸ்டாகிராம் ஃபீட் ஆர் சம்திங். பட் அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் லைன் எனக்கு திரும்ப திரும்ப தோணிட்டே இருக்கும்போது, எஸ் இட் ஆப்வியஸ்லி இஸ். நம்ம நிறைய விஷயங்கள் ஒரு சின்ன தாட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஈவன் ஃபார் சம், என்கிட்ட இப்போ எதுவும் ரெஃபரன்சஸாக இல்லை. பட் ஆப்வியஸ்லி நம்ம எடுக்கிற சில ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை என்ன படிக்கலான்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினதுலேருந்து, இல்லை யாராவது இந்த வீடியோ பார்க்குற யாராவது வந்து சம் ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ், அதோட கீ பாயிண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அதை எதிர்பார்க்காத ஒரு சின்ன கான்வர்சேஷன். ஸோ ஒய் நாட் தட் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஃப்ரம் மை வீடியோஸ் அப்படின்றதோட ஒரு தாட் தான் வந்து ரொம்ப அவசரமாக, ஓகே நம்ம வந்து இதுக்குன்னு பெருசாக எக்ஸ்பென்ஸ்லாம் பண்ண வேணாம், எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸுன்ற மாதிரி இப்போ நம்ம எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஐ எம் ஷூட்டிங் இன் மை கேமரா. இது ஒரு சிம்பிளான ஒரு ஹோம் செட்டப் தான். ஐ ஆல்ரெடி ஹாவ் அ மைக். ஸோ ஐ எம் ஷூட்டிங் இன் மை ஹோம் கேமரா. ஐ பாட் சம் கேமரா ஹோல்டர். ஸோ எனக்கு ட்ரைபாடில் யூஸ் பண்ண பிடிக்காதுன்றனால ஐ பாட் அ ஹோல்டர். அண்ட் இந்த ரூம்லேயே இப்போ நீங்கள் பின்னாடி பார்க்குறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அங்கே இருக்கிற ஐட்டம்ஸ் தான். அதை கொஞ்சம் ஆர்டர் பண்ணி ஜஸ்ட் டு என்ஷோர் இட் ப்ளீசஸ் த ஆடியன்ஸுன்ற மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்கும். இட் இஸ் வெரி டைனமிக். இப்போது நாளைக்கு அது இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் திஸ் இஸ் கோயிங் டு பி மை ஸ்டேஜ். இந்த பாயிண்ட் நான் எதுக்கு ஹைலைட் பண்ணுறேன் அப்படின்னா, வென் ஐ ஸ்டார்டட் ஹேவிங் திஸ் தாட் ஈவன் இன் 2020, அப்போவே வந்து யூடியூப் கண்டென்ட் க்ரியேஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீக்கத்தோட ஆரம்பித்த டைம். இன்ஃபேக்ட் இட் வாஸ் கோயிங் டுவர்ட்ஸ் த பீக். அண்ட் கோவிட் ஹேப்பன். கண்டென்ட் எல்லாருக்கும் நிறைய தேவைப்பட ஆரம்பிச்சிது. அண்ட் யூடியூப் கண்டென்ட் க்ரியேஷனோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்டட் பூமிங்கில் எனிதிங். ஆப்வியஸாக காம்படேட்டர்ஸ் வந்தாங்க. ஒருத்தரை பெட்டராக இருக்கணும் ஆர் ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணுறோன்ற நிறைய ரீசன்ஸ்னால இட் ஸ்டார்டட் லெவல் அப் லைக் எனிதிங். இப்போது 2025ல் ஆப்வியஸ்லி ஐம் அ ஃப்ரெஷர். பட் என்ன மாதிரி எத்தனையோ ஃப்ரெஷர்ஸ் வரணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் யூடியூப் சேனல்னு சொல்கிற அளவுக்கு, ஒரு பேக்கேஜ் கொடுக்குற அளவுக்கு இந்த இண்டஸ்ட்ரி அவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. விச் மோஸ்ட் ஆஃப் அஸ் ஹாவ் நாட் எக்ஸ்பெக்டட் டு ஹேப்பன். அப்படி இருக்கும்போது எனக்கு அதை நோக்கி ஓடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸ்லி நோ. எனக்கு அந்த காம்படிஷன் நோக்கி ஓடுறதுல பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஈவன் இஃப் ஐ டோன்ட் க்ரோ மை ஆடியன்ஸ், இந்த சேனலோட பை ப்ராடக்டாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா,
என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸை டிஜிட்டலாக ரெக்கார்ட் பண்ண போகிற ஒரு ஜேர்னலாக தான் இது இருக்க போகுது. அது பார்க்குறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இட்ஸ் அ வின் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த சேனலில் வர யூடியூப் வீடியோஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப மினிமலான எடிட்ஸ் தான் இருக்கும். ஸோ டோன்ட் எனக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் மோர். இஃப் அண்ட் வென் ரிக்வயர்டு ரொம்ப லைட்டான எடிட்ஸ் தேவைப்படுற இடத்துல மட்டும்தான் இருக்கும். எல்லா கான்செப்ட்ஸையும் வந்து ஒரு மீமோட ரிலேட் பண்ணியோ இல்லை ஒரு மூவி ரெஃபரன்ஸோடவோ சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பல்ஷன் போகுது அப்படின்னா I might lose the quality of my contents that I wanted to actually share. Second thing, ஃபோனில் தான் ஆப்வியஸாக ஷூட் பண்ணுறன்றனால ஐம் நாட் கோயிங் டு ஹேவ் எனி டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஃபோன் ஃப்ளைட் மோடில் இருக்கும். அண்ட் என்னோட கண்டென்ட் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஆர் கோயிங் டு பி பேஸ்ட் ஆன் சம் ஆஃப் மை லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் ஆர் மை எக்ஸ்பர்டைஸ். ஐ வில் கம் டு மை எக்ஸ்பர்டைஸ் லேட்டர். அண்ட் சில திங்ஸ் சில வீடியோஸ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணும் ஆர் ஹேவ் டு டேக் சம் ரெஃபரன்சஸ்ன்ற போது எழுத ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ பாட் டைரி. ரொம்ப நாள் கழிச்சு எழுத ஆரம்பிச்சிருக்கேன் திரும்ப. இந்த நோட்ஸ் வச்சு நான் பேசுகிற ஒரு சில வீடியோஸில் ப்ளீஸ் பேர் வித் மீ. என்னோட ஹெட் மூமெண்ட்ஸ் ஆப்வியஸாக அந்த நோட்டை ரெஃபர் பண்ணுறதுக்கு போகும். நான் இன்னும் அதுக்கான ஒரு செட்டப் ப்ராப்பராக பண்ணல. அண்ட் எடிட்டிங்கில் எனக்கு தெரிஞ்ச எடிட்டிங்கில் அதை என்னால் ரிமூவ் பண்ண முடியுது டு கிவ் அ க்ளீன் அண்ட் ஒரு ஸ்மூத்தான ஒரு வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ் என்னால் கொடுக்க முடியுமான்றதை ஐ வில் ட்ரை டு என்ஷோர். பட் ப்ளீஸ் பேர் வித் மீ, இட் வில் டேக் சம் டைம். ப்ரீவியஸாக எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு காம்படேட்டிவான ஒரு யூடியூப் கிரவுண்டுக்கு ஒரு ஃப்ரெஷராக நம்ம இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் நம்மளால் போய் ஒரு யூடியூப் வீடியோ போட்டு ஐம் கோயிங் டு வேஸ்ட் சம் டைம் அப்படின்ற மாதிரி என் மைண்டில் தோணிகிட்டே இருந்ததுக்கு இது ஒரு விஷயம் கிடையாது. யூ கேன் டூ யுவர் ஒர்க் அண்ட் இட் வில் ரீச் த ரைட் ஆடியன்ஸ் அப்படின்னு எனக்கு புரிய வச்சது. ஹோப் யூ கைஸ் நோ டெம்பிள் மங்கீஸ் விஜய் வரதராஜன்னா. அவரோட வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து விவி விலாக் விஜய் வரதராஜ் வீடியோ விலாகுன்னு சொல்லிட்டு சிம்பிளாக வெப்கேமை ஸ்டார்ட் பண்ணி யூடியூப் ஹவு இட் யூஸ் டு பி 10 years or 15 years பேக் எல்லா கண்டென்ட் கிரியேட்டர்ஸும் என்ன பண்ணாங்களோ பேக் டு த ரூட்ஸ்ன்ற மாதிரி அவர் வந்து அந்த ஒரு ஃபார்மேட்டில் வீடியோ போட்டுட்ருக்காரு. அண்ட் இட் இஸ் ஈவன் பேக் டு த ரூட்ஸ். அதில் வீடியோ எடிட்டிங் கூட எதுவுமே இருக்காது, தம்ப்நெயில் இருக்காது. ஐம் ஆல்சோ ட்ரைங் டு ஸ்டிக் டு தேட் அப்ரோச். ஸோ எனக்கு அது பிடிச்சிருந்தது. ஐம் கைண்ட் ஆஃப் அ நாஸ்டாலஜிக் பர்சன். ஐ வாண்ட் டு சே ஹியூஜ் தேங்க்ஸ் டு விஜய் அண்ணா ஃபார் பேசிக்லி த்ரோயிங் தட் லைட். அண்ட் எனக்கு பர்சனலாகவும் அவரை ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வில் டாக் அபவுட் ஹிம் ஆஸ் வெல் இன் லேட்டர் பார்ட்ஸ் ஆஃப் த வீடியோ. ஐ வில் கம் டு மை எக்ஸ்பர்டைஸ். எனக்கு ஆல்மோஸ்ட் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஐ எம் ஹேவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வித் பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ அதில் தான் என்னோடய கெரியருமே இப்போ இருக்குது. அண்ட் ஐ ஹாவ் அ வெரி எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் டு மை especially all of my electronics are very close to me and computer is on the top list. ஸோ ரொம்ப கஸ்டமைஸ்டாக எனக்கான சிஸ்டம் நான் தான் பில்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரம் 2013. என்னோடய ஃபர்ஸ்ட் பிசி பில்ட். இனிமேல் வர வீடியோஸில் என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும், என்னோட சில சஜஷன்ஸ் ஆர் டுட்டோரியல்ஸ் இருக்கும், ஆப்வியஸ்லி டெக் டிப்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் வில் சி கம்ப்யூட்டர் கண்டென்ட்ஸ் மட்டுமே இல்லாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஐ வாண்ட் திஸ் சேனல் டு பி அன் மோர் பேலன்ஸ்ட் ஸ்கேல். ஈவன் ஃபிட்னஸ் டிப்ஸ் கூட இல்லை அடிக்கடி வரும். இப்போ இந்த சேனலில் இந்த வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கும் போது யூ வுட் ஆப்வியஸ்லி சீன் ஈவன் த டைட்டில் இன்ட்ரோலையுமே வந்து நான் சேனல் நேம் ஒன்று சொல்லியிருப்பேன். அது வந்து பார்த்திங்கன்னா என்னோட அமேசானில் என் கூட வேலை செஞ்ச என் ஃப்ரெண்ட் அவினாஷ் அப்படின்றவர் சஜஸ்ட் பண்ணது தான். ஸோ ஐ காட் அரவுண்ட் 13 நேம்ஸ். ஐ கைண்ட் ஆஃப் ஃபெல்ட் இந்த ஆர்டிஆர் அன்ஃபில்டர்ட் அப்படின்றது கொஞ்சம் ஆத்தென்டிக்காகவும் நான் என்ன சொல்ல வரேன்றதும் அண்ட் என்னோட கரண்ட் செட்டப்புக்கும் ரொம்பவே ஆப்டாக சூஸ் ஆன மாதிரி இருந்தது. ஸோ ஐ சோஸ் தட். தேங்க்ஸ் அவினாஷ். வாட் இஸ் திஸ் ஆர்டிஆர்? ஃபர்ஸ்ட் ரொம்பலாம் யோசிக்க வேணாம். என் பேர் திருமலைராஜ், இனிஷியல் ஆர். ஸோ ஆல்மோஸ்ட் 10th படிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆர் திருமலைராஜ்னு தான் எழுதுவேன். அதுதான் அந்த ஆர்டிஆர். என்னோட கெரியரை தவிர வேறு எதுலேயுமே வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு பி காம்படிட்டிவ். ஸோ என்னோட ஸ்மால் வென்ச்சர் ஒன்று அந்த பாத் அண்ட் பாடி ப்ராடக்ட்ஸ்னு ஆரம்பித்ததும் ஐ டிடன்ட் டுக் இட் டு அ காம்படிட்டிவ் லெவல் ஈவன் இஃப் ஐ ஹேட் த பாசிபிலிட்டி. அது லேசினஸ்ன்னு சொல்ல மாட்டேன். ஐ டோன்ட் வாண்ட் டு ரன் பிஹைண்ட் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஐ ஹாவ் அ ப்ரைமரி கோல் அண்ட் மற்ற எல்லாமே என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்சஸ்.
நான் இந்த கம்ப்யூட்டர் சுற்றி தான் நான் இருக்கேன்ற போது அதை ஒட்டி வர சேஞ்சஸ் ஆர் நியூ திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஐ வாண்டட் டு ஹாவ் அ ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆன்லைன் ரீட்டைல் ஷாப், எஸ் ஐ ஹாவ் அ ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். cryptocurrencies, yes, I had a first hand experience. When it comes to like இந்த ஏஐ இருக்கட்டும் ஆர் whatever, அதை சுற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் வருது அப்படின்னா, ஈவன் சாட் ஜிபிடியே வந்து பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆர் அவேர் ஆஃப் இட். பட் லோக்கல் ஜிபிடி ஆர் ப்ரைவேட் ஜிபிடி, இட்ஸ் அ பாசிபிலிட்டி, ரைட்? என்னோட என்கிட்ட இப்போ ஒரு பிசி இருக்குது, ஆர் ஹூவர் ஹேஸ் அ லேப்டாப் கேன் செட் அப் அ ப்ரைவேட் ஜிபிடி. உங்களோட ஓன் ஃபைல்ஸ் அண்ட் உங்களோட ஓன் டேட்டாவை ஃபீட் பண்ணி அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்டு அது கூட ஒரு கான்வர்ஸ் வச்சுக்கலான்றது ஐ ஃபெல்ட் இட் இன்ட்ரெஸ்டிங். ஸோ என்னோட கம்ப்யூட்டரில் எப்போவுமே ஒரு ப்ரைவேட் ஜிபிடியோட கிளைண்ட் ரன் ஆகிட்டு இருக்கும், கம்ப்ளீட்லி ஆஃப்லைன். ஸோ இந்த மாதிரி வந்து ஐ யூஸ் டு எக்ஸ்பெரிமெண்ட் அ லாட். ஐ வாண்ட் டு ஹாவ் அ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ். ஓகே, எனக்கு ட்ராவல் பிடிக்கும். ஐ யூஸ் டு ஹிட் த ஜிம். ஐ பீன் கன்சிஸ்டன்ட்லி கோயிங் ஃபார் அபவுட் 10 years now. And I have learned martial arts. I'm brown 2 in Kung Fu now. And எனக்கு பைக்கிங் ரொம்ப பிடிக்கும். ஐ கரண்ட்லி ஹாவ் அ இன்டர்செப்டார் அண்ட் நிறைய பிளேசஸ் போயிருக்கேன். ஆப்வியஸ்லி ஐ லவ் டெக். எனக்கு பிசி பில்ட் பண்ணவும் பிடிக்கும். மல்டி பேஷனேட் பர்சன், இது கூட ஐ திங்க் ஒன் ஆஃப் த விவி லாகில் விஜயண்ணாவோட ஒரு வீடியோவில் தான் வந்து இதை சொல்லியிருந்தாரு. இட் வாஸ் வெரி ரிலேட்டபிள் டு மீ. அப்போ தான் வந்து அவர் சேனல்லையும் நான் ஒரு கமெண்ட் போட்டிருந்தேன். இன்ஃபேக்ட் இந்த ஹோல் செட்டப் அந்த கமெண்ட்டுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆச்சு. இன் அ ரூம் ஃபுல் ஆஃப் இன்ஜினியர்ஸ் ஐ எம் அ பெட்டர் குக், அண்ட் இன் அ ரூம் ஃபுல் ஆஃப் செஃப்ஸ் ஐ எம் அ குட் இன்ஜினியர். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஐ திங்க் கோட் அன்னோன்னு போட்டுறேன். உங்களுக்கு ஒரு விஷயந்தான் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் சொல்கிறத விட யூ நோ அ லாட் அப்படின்றதுல ஐ பர்சனலி ஃபீல் தெர் இஸ் சம் சூப்பர் பவர் டு இட். உங்களால் வந்து நிறைய விஷயங்களை புதுசாக எடுத்துக்க முடியும். அதில் கண்டிப்பாக ஒரு விஷயம் உங்களால் மாஸ்டர் பண்ணவும் முடியும். தட் டசன்ட் மீன் நீங்கள் மாஸ்டர் பண்ணாத எந்த லேர்னிங்குமே வந்து உங்களுக்கு அது யூஸே இருக்க போகிறது இல்லையான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸஸை வேறு ஏதாலையும் உங்களால் மேட்ச் பண்ணிக்கவே முடியாது. யூ கேன் ஸ்டார்ட் டு லேர்ன் அட் எனி பாயிண்ட் ஆஃப் யுவர் டைம். ஸோ மேபி ஃபர்ஸ்ட் வீடியோ விச் ஐ ஃபோக்கஸ் டு பி அ செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன். இதை வி கேன் டாக் அபவுட் இட். மல்டி பேஷனேட் பர்சன்னா உங்களுக்கு யாராவது தெரியும் அப்படின்னா ட்ரை டு ஹாவ் அ கான்வர்சேஷன் வித் தெம். இப்போ இந்த சேனலில் நம்ம லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் பேச போகிறோன்ற மாதிரி சொல்லிட்டோம், எல்லாம் ஃபைன். பட் எனக்கு இது ஒரு நாட் ஜஸ்ட் யூடியூப் சேனலாக இல்லாமல் இது எனக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா, இட்ஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் மை நியூ டிசிப்ளின். லெட் மீ சி, இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஹாபியா இல்லை ஜஸ்ட் ஒரு டூ இட் ஒன்ஸ்ன்ற மாதிரி நான் இதை எடுத்திருக்கேனா, இல்லை ஐ எம் கோயிங் டு பி கமிட்டட் டு இட்ன்றதுக்காக ஐ ஹவ் given myself a challenge. I am putting it on public. By the end of 2025, there's going to be at least 100 videos on this channel. Yep, I think that is it. In the first few videos, I have to use to how to talk to a camera. எனக்கு இது ரொம்ப புதுசு. I used to talk a lot to a person, not to a camera. ஸோ இது எனக்குமே அகைன் ஒரு லேர்னிங் தான். அதனால் ஸ்டார்டிங் சில வீடியோஸ் ரொம்ப லேக் ஆகிருக்கு ஆர் என்னால் ஆடியன்ஸை என்கேஜ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்னா, ப்ளீஸ் டூ ஷேர் சம் சஜஷன்ஸ், டிப்ஸ். ஐ எம் ஓப்பன் வித் ஆல் மை இயர்ஸ். அண்ட் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸ். இந்த சேனல் எனக்குமே ஒரு சர்ப்ரைஸ் தான். யூ ஆர் கோயிங் டு see more வீடியோஸ். சீக்கிரமே பார்ப்போம். பாய்.